Hi friends, welcome back to channel Vino's Kitchen. இன்னைக்கு வீடியோல நம்ம weight loss recipe தான் பார்க்க போறோம். Oats idly. இந்த ஹெல்தியான oats idly எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி Vino's Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓட்ஸ் வந்து அரை கப் அளவு எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு 2 ல 3 நிமிஷம் மீடியமாக ஃப்ளேமை வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அந்த கலர் வந்து மாறவே கூடாது. அப்போ நம்ம இட்லியோட கலரும் வந்து மாறிடும். அதனால் கைவிடாமல் 2 ல 3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் எடுத்துருக்கிறது வந்து சஃபோலா ஓட்ஸ் தான் எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம இப்போ வறுத்துட்டு பவுடர் பண்ணி தான் இட்லி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த சஃபோலா ஓட்ஸ். நம்ம கஞ்சி செய்யும்போது கூட நல்லா சாஃப்டாகவும் க்ரீமியாகவும் கிடைக்கும் கஞ்சி. இப்போ இதை வந்து நல்லா வறுத்தாச்சு. இதை வந்து வேற ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். அதே பேன்லேயே வந்து பாம்பே ரவை வந்து அரை கப் எடுத்துக்கோங்க. அரை கப் அளவு நம்ம ஓட்ஸ் எடுத்துருக்கோம். அதே ஈக்குவல் குவான்டிட்டி வந்து நீங்கள் ரவாவும் எடுத்துக்கோங்க. அதையும் வந்து 2 ல 3 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா ஃபைனாக இருக்கிற ரவையை எடுத்துக்கோங்க. கடைகளில் வந்து இட்லி ரவான்னு கூட கிடைக்கிது. இப்போது இதையும் பிளேட்டுக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வறுத்துட்டு ஆற வச்சுருக்கிற ஓட்ஸை வந்து மிக்சர் ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். வறுத்து வச்சுருக்கிற ரவை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வந்து 1/4 கப் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட்டும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கலாம். இட்லி வந்து நல்லா சாஃப்டாக வரும். அதுக்காக வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. நம்ம இட்லி மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துருக்கோம். இப்போ இதை வந்து ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நல்லா ரவெல்லாம் ஊறி சாஃப்டாக வந்துருச்சு. திரும்ப நம்ம தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்சிட்டு நீங்கள் அப்படியே இட்லி வந்து செஞ்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா இது கூட வெஜிடபிள்ஸும் சேர்த்து செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இதோட வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து தான் செய்ய போகிறேன். பொடியாக நறுக்குன பச்சை மிளகாய் வந்து ஒன்று சேர்த்துக்கோங்க. துருவன இஞ்சி வந்து 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. துருவன கேரட் வந்து 1 சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்குன பீன்ஸ் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்குன கொத்தமல்லியும் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பம்னா கேப்சிகன் கூட நீங்கள் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இதோட நீங்கள் ஸ்வீட் கார்ன் கூட சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு விருப்பம்னா ஸ்வீட் கார்ன் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு இட்லிக்கு மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இட்லி பிளேட் வந்து நான் இப்போ ரெடி பண்ணிக்கிறேன். எல்லாத்துலேயும் வந்து இந்த மாதிரி ஆயில் தடவி எடுத்துக்கோங்க. எல்லாத்துலேயும் வந்து நான் ஒரு முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கலாம். சாப்பிடும்போது நல்லா இருக்குங்கிறதுக்காக நான் சேர்க்குறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம். இப்போ வந்து இட்லி நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவு வந்து 8 இட்லி வரும். ஓட்ஸில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, ஃபைபர் இருக்குது, உடம்புக்கு ரொம்பவே நல்லது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி இட்லியாவோ இல்லை கஞ்சியாவோ வந்து ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிடலாம். ரொம்பவே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும், வெயிட் லாஸ் ஆகும். டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்கலாம் கூட ஓட்ஸ் எடுத்துக்கிட்டால் ரொம்பவே நல்லதுங்க உடம்புக்கு. மாவை வந்து இட்லி தட்டில் ஊற்றியாச்சு. இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி குக்கரில் வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து தண்ணி வந்து கொதித்து வந்ததுக்கப்புறம் இட்லியை உள்ளே வச்சு வேக வச்சுக்கோங்க. 10 ல 12 நிமிஷம் வெந்துச்சுன்னா போதும், நம்மளோட ஓட்ஸ் இட்லி ரெடி ஆகிடும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், இட்லி வந்து ரெடி ஆகிடுச்சு. 2 ல 3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்தீங்கன்னா நல்லாவே அழகாக எடுக்க வரும். இட்லி வந்து சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வெயிட் லாஸுக்காக நிறைய பேர் வந்து ஓட்ஸை கஞ்சியாகவும் ஸ்மூத்தியாகவும் செஞ்சு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் இட்லியாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதோட நீங்கள் சட்னி, சாம்பார் இந்த மாதிரி சேர்த்து சாப்பிடலாம். வெயிட் லாஸுக்காக மட்டும் இல்லைங்க, இதில் நிறைய ப்ரோட்டீன், ஃபைபர்லாம் இருக்கிறதுனால எல்லாருக்குமே உடம்புக்கு நல்லது. வாரத்துக்கு 1 முறை இல்லை 2 முறை வந்து நம்ம ஓட்ஸை வந்து சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக இந்த ஹெல்தியான ஓட்ஸ் இட்லி ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.